இந்த தடவை ஒரு டிஃபிகல்ட்டான சம்ம நம்ம சால்வ் பண்ணுவோம் ப்ராபபிலிட்டியில. இதுல பாருங்க 6 ரெட் பால்ஸ் இருக்கு, 10 ப்ளூ பால்ஸ் இருக்கு. மொத்தம் நமக்கு டோட்டல் 16 பால்ஸ் இருக்கு. அதை நினைவுல வச்சுக்கணும். டோட்டல் வந்து 16. இப்ப கொஸ்டின் பாருங்க, டிரா an arrow mark to show the probability that a ball taken at random is blue. நம்ம ப்ளூ எடுக்கிறோம். ப்ளூ பால்ஸோட கவுண்ட் என்ன? 10. ஃபிராக்ஷன்ல நம்ம சேர்த்தா ஃபிராக்ஷன்ல கீழே டினாமினேட்டர் எப்பவுமே டோட்டல் தான் நமக்கு வரும். ஸோ 16 இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வேற என்ன கிடைக்கும்? we will get 5 divided by 8ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டைம்லைன் மாதிரி இருக்கிறதுல பார்ப்போம். கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவுமே 0, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நம்ம கவுண்ட் பண்றதும் கடைசியில கிடைச்ச ஃபிராக்ஷனோட டினாமினேட்டரும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அதை பாருங்க, 0/8, 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8, 8/8. 8/8 இல்லாட்டி 1. இப்போ இந்த ஃபிராக்ஷன்ல பாருங்க, ப்ளூவோட வேல்யூ என்ன? 5/8. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது 5/8. இதுதான் நமக்கு ப்ளூ. பி கொஷின் பாருங்க, ட்ரிக்கியான கொஷின். ரெட் ஆர் ப்ளூ? ரெட்டையும் சேர்த்துக்கணும், ப்ளூவையும் சேர்த்துக்கணும். ஸோ நமக்கு 16 வந்துடும் ப்ராபபிலிட்டியில. ஃபிராக்ஷன் போட்டா அதுவும் 16. 16/16 நமக்கு 1ன்னு கிடைக்கும். இதில் டைரக்டாவே நம்ம எழுதிடலாம். லாஸ்ட்ல இதுதான் நமக்கு ரெட் ஆர் ப்ளூ. டோட்டலா 1 கிடைக்கும். ப்ராபபிலிட்டி எப்பவுமே 0 மினிமம் 1 மேக்சிமம். இந்த இடத்துல ரெட் ஆர் ப்ளூ போடும்போது டோட்டல் 16 வந்துடும். ஃபிராக்ஷன் 16/16. ஸோ 1. இதுதான் நமக்கு ப்ராபபிலிட்டி.